எண் 6 9th A4 S கார்த்திகா. அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என்னை என் வள்ளுவன் அன்பால் எழுதிய தமிழை நீ பெண்பால்கனை நினைத்து உனை அன்பால் தினம் தொழுதும் பண்பால்கனை வளர்த்து நின்பால்கனை ஈர்த்தாய். உன் அழகால் நீ உலகாள்வதை ஒரு நாளும் மறவேனோ. உன் பால்கனை கொடுத்து இனி சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் முயல்வாய் தமிழ் மகனே. முரணாய் ஒரு முகமாய் எழு முடியாதது உள்ளதோ. இழிவாகிய நிலையோடைய எடுவாய்ப்பகை மழையே. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய என் தமிழ் சான்றோர்களை வழங்கிய நுரையை தொடங்குகின்றேன் என்று நான் உங்கள் முன் பேசி எடுத்துக் கொண்டுள்ள தலைப்பு வெளி தோற்றத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க கூடாது. ஒரு மனிதனின் வெளித்தோற்ற அழகு என்பது எங்கே இருக்கிறது என்றால் அது நாம் சொல்லும் சொல்லிலும் செய்யும் நற்செயலிலும் அடுத்தவர் மீது அல்லது மற்ற உயிர்களிடத்து காட்டும் அன்பிலும் இரக்கத்திலும் கருணையிலும் இருக்கிறது. அப்புற அழகு மாறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மறையும். தோளில் சுருக்கம் விழும், நரைமுடி வளரும், முடிக்கொட்டும், பற்கள் காணாமல் போகும், கண்கள் இருளடையும், நடை தள்ளாடும். இப்படி பல பல உண்டு புற அழகில். 4 நாட்களுக்கு நோய்வாய்ப்பட்டால் புற அழகு இருந்த இடம் தெரியாமல் அழுகிவிடும். அதனால் தான் யாரையும் எவரையும் புற அழகை வைத்து தீர்மானிக்க கூடாது. உருவு கொண்டு எல்லாமே வேண்டும். உருவு பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவத்தில் சிறியவர் என்பதற்காக யாரையும் கேலி செய்து அலட்சியப்படுத்தக் கூடாது. பெரிய தேர் ஓடுவதற்கு காரணமாக இருக்கும் அச்சாணி உருவத்தில் சிறியதுதான் என்றார் வள்ளுவர். இதற்கு உதாரணமாக கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் குறைந்தது 6.5 இடங்களும் இருப்பார்கள். ஆனால் டைரன் ஃபாக்ஸ் என்பவர் 5.3 இடங்களும் தான் இருப்பார். வரலாற்றிலேயே மிக உயரம் குறைந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரரும் அவர்தான். அதிக பரிசுகள் பெற்றவரும் அவர்தான். பொறியின்மை யாருக்கு பழி என்று அறிவறிந்த ஆய்வினை இன்மை பழி. உடல் உறுப்புகள் இல்லாமல் ஊனமாக பிறப்பது யாருக்கும் பழி இல்லை. ஆனால் இருக்கின்ற உறுப்புகளை வைத்து செய்யக்கூடிய செயல்களை செய்யாதிருத்தலை பழியாகும். இக்குறளின் பொருளை உணர்ந்ததால் என்னவோ சிறு வயதிலேயே பக்கவாதத்தில் அவதிப்பட்டு வாழ்நாள் முழுவதும் வீழ்ச்சாரில் இருந்தவர் தன் முதுகு தண்டுவடத்தில் ஏற்பட்ட ஒரு கட்டியால் 7 முறை அறுவை சிகிச்சைக்கு பிறகு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் செயல்படாத நிலைக்கு வந்த பிறகும் தனது வாழ்க்கையை சாதனை சின்னமாக மாற்றியவர் தீபா மாலிக் அவர்கள். குண்டு எறிதல், நீச்சல் அடித்தல், ஈட்டியதில் போன்ற அத்துணை விளையாட்டுகளையும் வீழ்ச்சாரில் இருந்து கொண்டே 2010 இங்கிலாந்தில் நடந்த ஒரே தொடரில் 3 தங்க பதக்கத்தை பெற்று தந்தவர். இந்தியாவில் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, ராஜீவ்காந்தி விருது, அர்ஜுனா விருது, அப்பப்பா இவர் வாங்கிய விருதுகளுக்கும் பதக்கங்களுக்கும் அளவே இல்லையே. தனது இயலாமையை பற்றி வருத்தப்படாமல் தன்னால் இயன்றதை செய்து வாழ்வில் சாதனையும் புரிந்தவர். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்க? உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்க. உள்ளோ நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில, உள்ளோ ஊனப்பட்டா உடம்பிலிருந்து பயிரில. 2 காலில் உள்ளவனும் கெடுக்கிறான், சிலர் ஒத்த காலில் அலுவலையில் நடக்கிறான் என்றார் வைரமுத்து அவர்கள். ஓடம் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டதால் தனது இடது காலை இழந்தும் கூட எண்ணிய எண்ணியாங்க இதுவை எண்ணிய திண்ணிய ராகப்பிரன் என்ற குரலுக்கு ஏற்றார் போல் இரும்பு காலை பூட்டிக் கொண்டு எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை புரிந்தவர் தான் அருணிமா சின்ஹா அவர்கள். கடவுளின் குழந்தை மாற்றுப்பாலினத்தவர்கள். ஆனால் அவர்கள் நிலையோ என்று கீழுக்கு கீழாகவே உள்ளது. ஏன் உள்ளே புதைக்க புதைக்க வீரொட்டி எழும் நிலை போல மனிதன் மனிதனையே புறம் தள்ளும் அவலம் நிறைந்த இந்த உலகில் திருநங்கை என்னும் அடைமொழியை உடைத்து புதிய சரித்திரம் படைத்தவரா திருநங்கை பிரித்திகா யாஷினி அவர்கள். வெளித்தோட்டத்தில் வேறுபட்டு இருந்தாலும் அவர் மனத்தின்மை இருந்ததால் தான் வாழ்வில் சாதனை புரிந்தவர். எனவே யாரையும் எவரையும் புறநகை வைத்து தீர்மானிக்க கூடாது.